ஹலோ! எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ தீபாவளிக்கு லாஸ்ட் வீக் முன்னாடி தான் நாங்க வந்து விஜிபி யுனிவர்சல் கிங்டம் போயிருந்தோம். ஸோ என்னோட பொண்ணு வந்து ஒரு 4.5 இயர்ஸ் இருப்பா. அவ என்னைக்குமே அம்யூஸ்மென்ட் பார்க் போனதே இல்ல. சரி ஒரு மினிமலான அட்வென்ச்சர் எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க விஜிபி போயிருந்தோம். இங்க அடல்ட்டுக்கு டிக்கெட் வந்து 850 வாங்குறாங்க. சைல்டுக்கு வந்து 650 வாங்குறாங்க. சைல்டு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 90 டூ 125 சென்டிமீட்டருக்குள்ள இருந்தா தான் அந்த 650. அப்படி அதுக்கு மேல இருந்தவங்களுக்கு வந்து 850 அடல்ட் சார்ஜே வாங்குறாங்க. ஸோ நாங்க ஒரு 11:30க்கு வந்து விஜிபி போயிருந்தோம். போனதுக்கப்புறம் பார்த்தோம், ஸ்டாச்சு மேன் இடத்துல ஸ்டாச்சு மேன் இல்ல. வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு 4:30க்கு ரிட்டர்ன் ஆனோம். அப்பயும் வந்து ஸ்டாச்சு மேன் இல்ல. ஸோ எங்களோட மிஸ் நாங்க அன்னைக்கு பார்க்கல. இந்த ப்ளூ கலர் பேலஸ் ஃபோர்ட் மாரி தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து பன்னீர் ஃபோர்ட்ன்னு சொல்றாங்க. அது கம்ப்ளீட்டா க்ளோஸா இருந்தது. செக்யூரிட்டி கிட்ட கேட்டு அது வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாரிக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆ அதே மாரி நாங்க உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து மேப் மாரி இருந்துச்சு. எந்தெந்த ரைட்ஸ் எங்க இருக்கு? கேஃபேட்டேரியா எங்க இருக்கு? ரெஸ்ட் ரூம்ஸ் எங்க இருக்குன்ற மாரி மென்ஷன் பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ இந்த மேப் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா, நமக்கு வந்து டிக்கெட் எடுக்கும்போது ஒரு கார்ட் மாரி குடுக்குறாங்க. ஸோ அத ஸ்வைப் பண்ணிட்டு தான் நம்ப உள்ள உள்ள நம்ம அந்த டேக்கோட என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நெறைய ரைட்ஸ் லைன் பை லைன் இருந்துச்சு. ஸோ அந்த ரைட்ஸ்லயே வந்து மென்ஷன் ஆயிருக்கு. எது வந்து கிட்ஸுக்கானது, எது வந்து அடல்ட்ஸ்க்கானது. சில ரைட்ஸ் வந்து 2 பேருமே போற மாரி இருந்துச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரைடும் அப்படிதான். என்டர்பிரைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ரைடு. ஒரு பிளேன் ஷேப்ல இருந்துச்சு. நல்லா 90 ஆங்கிள்ல வந்து அழகா சுத்திட்டு இருந்துச்சு. செம்மையா இருந்தது. இதுல கிட்ஸும் அலோவ் பண்ணாங்க. அதே மாரி சில ரைட்ஸ் வந்து மெயின்டனன்ஸ்ல இருந்துச்சு. சில ரைட்ஸ் வந்து ரஸ்ட்டான கம்ப்ளீட்டா க்ளோஸும் பண்ணியிருந்தாங்க கிரீன் ஷெட் போட்டு. அண்ட் அடுத்த ரைடு வந்து நாங்க கிட்ஸோட தான் போனோம். பட் அதில கிட்ஸ் அலோவ்ட் இல்ல. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இது ரொம்ப பயங்கரமாலாம் இருக்காது. கிட்ஸும் போலாம், என்ஜாய் பண்ணலாம்." அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உள்ள போயிட்டு நாங்க வந்து ஃபெரி வீல் போனோம். பட் நாங்க போனது சாட்டர்டேனால ஃபெரி வீல் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரதுக்குள்ளயே எங்களுக்கு 40 மினிட்ஸ் மேல ஆயிடுச்சு. ஃபெரிவீல் வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீர் ஃபோர்ட் வந்து உள்ள என்ன இருக்குன்றது அந்த வியூல நான் காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப அழகா இருந்தது. சீரியஸா ஃபோட்டோ ஷூட், ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்குலாம் அந்த இடம் வந்து செம்மையா இருக்கும். சரி யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி ஃபெரிவீல் பக்கத்திலேயே வந்து பெட் பார்க் வச்சிருந்தாங்க. நெறைய கிளி, ராபிட்ஸ், ஈமு, சிக்கன் மாரி ஒரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கண்ட்ரி சிக்கன்ஸ் இருந்துச்சு. ஸோ இது மாரி வச்சு அதுவும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்தது. ஆனா, நாங்க பெட் பார்க்ல என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் பேர்ட்ஸ்லாம் சிக்கா இருக்கிறதுனால நாங்க மெடிசின்ஸ் குடுத்துட்டுருக்கோம். இப்ப யாரையும் அலோவ் பண்றதில்ல. நீங்க ஜஸ்ட் பார்க்கலான்னு சொன்னாங்க. பட் குழந்தையோட வந்ததுனால அலோவ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஆக்டோபஸ் ஏரோப்ளேன் மாரி ஒண்ணு இருந்துச்சு. இதுல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த கிரீன் பட்டன எவ்ளோ பிரஸ் பண்றோமோ, அந்த ஆக்டோபஸ் கையில வந்து நம்ம இந்த பிளேன் வந்து மேல போயிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மேரி கோ ரவுண்ட் இருந்துச்சு. ஏரோப்ளேன் வந்து அந்த கார் டேஷிங், கிஸ்ஸிங் காரு, குழந்தைங்களுக்கு 2, 3 கேம்ஸ் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கான போட் ரைடு இருந்தது. அப்புறம் பலூன் ரேஸ் இந்த மாரி நெறைய இருந்தது. ஆக்சுவலி நாங்க நெறைய வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ண முடியல. ஒண்ணு வந்து டைம் ரொம்ப எடுத்துச்சு ஒரு ஒரு ரைடுக்கும். இன்னொன்னு நாங்க வீக்கெண்ட்ல போனதுக்கப்புறம், ப்ளஸ் வந்து குழந்தையோட போனதுனால, அவளும் கொஞ்சம் இந்த கேம்க்கு நான் போக முடியல, நீங்க போறீங்க. அந்த மாரி கொஞ்சம் எக்ஸாஸ்ட்டும் ஆயிட்டோம் நாங்க எல்லாம். பட் நல்லா இருந்தது. இந்த போட் ரேஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரோலர் கோஸ்டர் வந்து கிட்ஸுக்கும் ரோலர் கோஸ்டர் வச்சிருக்காங்க. சேஃப்டி எல்லாமே இது பண்ணி. அது வந்து சின்ன சைஸ்ல இருந்தாலுமே சூப்பரா இருந்தது. அவங்களுக்கு கங்காரு ரைட், டாய் ட்ரெயின் மாரி அதுவும் இருந்தது. ஸோ இந்த பலூன் ரேஸ் வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா, அது ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இது கிட்ஸும் அலோவ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நாங்க முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1:00, 2:00 ஆயிடுச்சு. அங்கேயே வந்து கேஃபேட்டேரியால வந்து பிரியாணி வந்து 225, கர்ட் ரைஸ் வந்து ₹80க்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க வந்து வாட்டர் ரைட்ஸ்க்கு போனோம். வாட்டர் ரைட்ஸ்ல வந்து சப்போஸ் நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வரல அப்டின்னா, அங்கேயே ₹100க்கு டீ ஷர்ட், ₹150க்கு ஷார்ட்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து ஜிம்க்கு போறதோ, இல்ல ஸ்விம் சூட்ஸ் அந்த மாரி கூட நீங்க வந்து எடுத்துட்டு வரலாம். ஏன்னா, காட்டன் வந்து அலோவ் பண்ண மாட்றாங்க. பட் நான் வந்து 90ல ஒரு 10% பீப்பிள் வந்து காட்டன் ட்ரெஸ் போட்டு தான் அங்க வாட்டர் பார்க்ல இருந்தாங்கன்னு நான் பார்த்தேன். ஆ வாட்டர் பார்க்க நான் கேப்சர் பண்ணல. ஏன்னா, நாங்க லாக்கர்லயே எல்லாமே வச்சுட்டோம். அங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாமே இருந்துச்சு. ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் இருக்கு. நெறைய சஃபிஷியன்ஸான ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் இருக்கு. லாக்கர பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ₹350 வந்து கீ வாங்கணும். அப்புறம் நீங்க டெபாசிட் பண்ணும்போது 300 ரிட்டர்ன் குடுத்துருவாங்க. ₹50 ரென்ட் மாரி. ஸோ இந்த வாட்டர் பார்க்ல புதுசா நம்மளுக்கு வேவ் பூலு, அதுக்கப்புறம் கிட்ஸுக்கான தனியா இருந்துச்சு. நமக்கு அடல்ட்ஸ்க்கும் தனியா நெறைய ஸ்லைட்ஸ் இருந்தது. ஆம் ஆ புதுசா நான் பார்த்தது வந்து சர்ஃபிங் இருந்துச்சு. நான் சர்ஃபிங் வந்து ஷார்ட்ஸ்ல தான் கேப்சர் பண்ணேன். அத சீக்கிரமாவே நான் போடுறேன்.
ஸோ இந்த சர்ஃபிங் வந்து ரொம்ப புதுசா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து, நீங்க திரும்பி ட்ரை ரைட்ஸ் கூட எவ்வளோ டைம் வேணாலும் போய்க்கலாம். ஏன்னா அன்லிமிட்டட்ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரோலர் கோஸ்டர் கூட நாங்க வந்து 3, 4 வாட்டி போயிட்டோம். ஏன்னா ஸோ இந்த வீடியோ புடிச்சா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.